ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் வந்துட போகுது? நாளைக்கு ஏப்ரல் 23. இது மற்ற நாள் மாதிரி இருக்க போகிறது கிடையாது. தமிழ்நாட்டிலே ரொம்ப ரொம்ப பரபரப்பான நாளாக தான் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த 11 மணி நேரம் தான் நம்ம கையில் இருக்குது. அடுத்த 5 வருஷம் யார் தமிழ்நாட்டை ஆள போகிறாங்க, யார் தமிழ்நாட்டை மாற்ற போகிறாங்க, அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், நம்மளுக்கு மாதிரி காமன் பீப்புளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றது எல்லாமே யோசித்து தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. லைக் ஆன்லைன் போலிங் ஆர் போஸ்டல் போலிங் ஆர் எனிதிங், உங்களால் முடிஞ்ச இன்வால்மெண்ட்டாக அதில் கொடுங்க. ஸோ அட் த சேம் டைம் ஓட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா ஓட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த 5 வருஷம் என்ன நடந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் சரி, பெனிஃபிஷியாக இருக்கிறதுக்கும் சரி 100% உரிமை இருக்குது. ஸோ ரைட் டு ஓட் ஈக்குவல் டு ரைட் டு கம்ப்ளைண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரோட் சேஃப்டியாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும், அடுத்த 5 வருஷம் நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி இருக்க போகுது, தமிழ்நாட்டோட ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி இருக்க போகுது, அண்ட் தென் ஒரு வேக்சின் வர்றதா இருக்கட்டும், எனிதிங், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் வர்றதா இருக்கட்டும். ஸோ நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். ஆனால் ஓட் என் ஓட்டு என் உரிமை. ஓட் பண்ணலாம்.